அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் ஜனனி வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ரகசிய பூஜையை நடத்த ஆதிகுணசேகரன் திட்டமிட்டு வராரு. இந்த பூஜையில் சக்தியும் ஜனனியும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு விசாலாட்சி வலியுறுத்துறாங்க. ஜனனியும் சக்தியும் வரலனால இந்த பூஜையை நடத்தியே தீரணும்னு கதிரும் ஞானமும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூஜையெல்லாம் ஜனனியை காலி பண்ண தான் நடத்தப்படுதுன்னு அறிவுக்கரசி சொல்கிறாங்க. இதனால் வீட்டில் இன்னொரு பிரச்சனை கிளம்புது. தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நீதி கிடைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அறிவுக்கரசி உறுதியாக இருக்கிறாங்க. மேலும் தர்ஷனுக்கு சட்டப்படி என் தங்கச்சி தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை கேட்டு கோபமான தர்ஷன் என்னோட பொண்டாட்டி பார்கவி தான் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசியோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. சத்தம் கேட்டு ஓடி வந்த கதிரும் ஞானமும் அறிவுக்கரசியை திட்டி கீழே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த ரேணுகா இதுவும் ஆதிகுணசேகரன் கிளப்புற பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கவலையோடு பேசுகிறாங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதே நேரத்தில் கொடைக்கானலில் சக்தியும் ஜனனியும் ஜாலியாக நேரத்தை கழிச்சிட்டு வராங்க. நைட்டு கேம்ப் ஃபயர் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஜனனி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே சக்தி ரொமான்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜனனியும் சக்தியும் ஒருத்தர் ரகசியமாக கவனிச்சிட்டு வராரு. அவர் யாருன்னா ஆலிவர் தேவசகாயம். அதுக்கப்புறமா ஜனனியும் சக்தியும் காரில் வெளியே போயிட்டுருக்குறாங்க. அப்போ தேவசகாயம் ரோட்டில் நின்று ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜனனி கார் போகிறத பார்த்த தேவசகாயம் ஜனனி காரை ஃபாலோ பண்ணுறாரு. ஜனனியோட கார் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுறதை பார்த்த போலீஸ் ஒருத்தர் அவரும் பின்னாடியே போகிறாரு. ஜனனியும் தேவசகாயமும் நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்களா, ஜனனி போலீஸ்க்கு தேவசகாயத்தை அடையாளம் காட்டுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.